ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து 30 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக 3000 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து டே 13 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கான டே 14க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடையெடுத்த ஆகுப்பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடையெடுத்த ஆகுப்பெயர்னாவே வந்து திருக்குறள். அடையெடுத்த ஆகுப்பெயர் வந்து திருக்குறள். இது வந்து குறள் வெண்பாவால் ஆனது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாசிலை. பாசிலை அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பசுமை ப்ளஸ் இலை. பாசிலையை வந்து பசுமை ப்ளஸ் இலைன்னு தான் பிரிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிழையான கூற்றை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உம்மை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே? தாய் தந்தை அப்படின்னு இருக்குது. இது தாயும் தந்தையும் வந்து மறைஞ்சு வர்றது தான் நம்ம உம்மை தொகைன்னு சொல்லுவோம். அப்போ தாய் தந்தை, இதுக்கு நடுவில் நம்ம வந்து வல்லினம் மிகாது இல்லைங்களா? அப்போ தாய் தந்தை அப்படின்னு தான் வரும். அப்போ இதில் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரட்டை கிளைவியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். சலசல மலை அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா? அப்போ நடுவில் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வல்லினம் மிகாது. அந்த இடத்துல வினை தொகையிலையும் வல்லினம் மிகாது. இப்போ வந்து செய்தொழில் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து வல்லினம் மிகாது. அதே வந்து செய்கின்ற தொழில், செய்யும் தொழில், செய்த தொழில் அப்படின்னு முக்காலத்துக்கு வரக்கூடியது தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகாது. இந்த இடத்துல பாருங்க, வன்தொடர் குற்றிலுக்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், கட்சி கொடி அப்படின்னு இருக்குது. கட்சி அப்படின்றது வன்தொடர் குற்றிலுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இக்கு போட்டு கொடி போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். கட்சி கொடி அப்படின்றது. அப்போ வன்தொடர் குற்றிலுக்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இந்த இடத்துல மிகாது கொடுத்துருக்கிறதுனால இதுதான் வந்து பிழையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து செல்வி பாடினாள் கரெக்டாக தான் இருக்குது. அதாவது வழுனா என்ன, வழனா என்ன அப்படின்னா, வழு அப்படின்றது வந்து இலக்கண முறைப்படி இல்லாமல் இருக்கிறது, அதுதான் வந்து வழு. வழா அப்படின்றது வந்து இலக்கண முறைப்படி பேசுவது எழுதுவது தான் வந்து வழா. இந்த இடத்துல வந்து இது வந்து வழால வரணும், திணை வழா அப்படின்னு வரணும். இந்த இடத்துல திணை வழுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பொருத்தமானவற்றை தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இது தப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என் மாமா வந்தார் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல வந்தது அப்படின்ற திணை வழு வருது. அப்போ திணை வழுன்னு வரணும். இந்த இடத்துல வந்து திணை வழா நிலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தப்பு. நான் வந்தேன் அப்படின்றது கரெக்டு தானே? நான் வந்தோம், நான் வந்தாய் அப்படிலாம் வந்து சொல்லலை. அப்போ நான் வந்தேன் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதில் வழா தான் வரணும், இட வழா அப்படின்னு வரணும். இந்த இடத்துல இட வழுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து தப்பு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாய் கத்தும், இது வந்து மரபு வழுன்னு கொடுத்துருக்காங்க. வழுனானது இலக்கண முறைப்படி எழுதுவது பேசுவது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து வழுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாய் வந்து என்ன பண்ணும், நாய் குறைக்கும் தான். இங்கே கத்துன்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து மரபு வழு தான். இது வந்து கரெக்டு தான். அப்போ பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க சொன்னாங்கன்னா இது வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பிழையான தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே? ஆ, இ, அச்சட்டை, இச்சட்டை அந்த மாதிரி சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் தான். இது கரெக்டு தான். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் தான். அதுவும் வந்து கரெக்டு தான். ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும். ஓமை தொகை, உருவகம் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இரட்டை கிளைவில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது பார்த்தீங்கன்னா மிகாதுன்னு தான் பார்த்துருக்கோம். அப்போ இரட்டை கிளைவில் வல்லினம் மிகாதுன்னு வரணும். அப்போ இது வந்து தப்பு. அப்போ பிழையான தொடர் எது அப்படின்னா, இரட்டை கிளைவில் வல்லினம் மிகும் அப்படின்றது தான். இதில் ஆனால் மிகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் அதுக்கான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. செக்குன்னு என்னது, காசோலை. ஃபைல்னா கோப்புன்னு சொல்லுவோம் தமிழில். விசா அப்படின்றது நுழைவு இசைவு இல்லைன்னா நுழைவு அனுமதி அப்படின்றது விசா. பாஸ்போர்ட் அப்படின்றது கடவுச்சீட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பொன்னன், இது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொன் அப்படின்றது என்னது, ஒரு பொருள். அப்போ அவன் பொன்னன் அப்படின்றது வந்து பொருட்பெயர். அதுவே அவன் வந்து மதுரையான் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இடத்தை குறிக்குது, அது இடப்பெயராக வரும். அவன் சித்திரையன் அப்படின்றது வந்து காலத்தை குறிக்குது, அது காலப்பெயராக வரும். அதுவே வந்து அவன் வந்து தச்சனார் அப்படின்னு வந்துச்சுன்னா தச்சன் அப்படின்றது தொழிலை குறிக்குது, அப்போ தொழில் பெயரில் வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, அவன் பொன்னன் அப்படின்றது பொருட்பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன வரும், ஐயாளுக்கும் இன்னது கண் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஐ அப்படின்றது வந்து இரண்டாம் வேற்றுமை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செய்யப்படு பொருள்லாம் என்ன வரணும், ஐ வரணும் நடுவில். இப்போ வந்து கவிதா திருக்குறளை படித்தாள் அப்படின்னு ஐ வருது இல்லைங்களா? அப்போ வந்து அது செய்யப்படு பொருள். அப்போ வந்து ஒரு பெயர் சொல்லுடைய பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது, இரண்டாம் வேற்றுமை தான்.
அதே வந்து செய்யப்பாட்டு பொருளாக மாற்றுவது என்னென்னா 3ஆம் வேற்றுமை வரும். ஐயாள், ஆள் வரணும், பட்டதுன்னு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ வந்து செய்யப்பாட்டு பொருளாக மாற்றுவது வந்து 3ஆம் வேற்றுமை. இது வந்து செய்யப்படு பொருள் கேட்டிருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்சு தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பெயரச்சுன்னா என்னது? பெயரை கொண்டு முடியணும் அப்படின்றது தான். இங்கேயே கொடுத்துப்பாங்க தைத்த சட்டை. மீதி எல்லாம் பாருங்கள், வந்து தந்தான், தங்கை கேட்டால், சென்று பார்த்தான், இதெல்லாம் வந்து வினை முற்று கொண்டு முடிஞ்சிருக்கு, வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து வினை எச்சத்தில் வரும். தைத்த சட்டை அப்படின்றதான் பெயரெச்சம், பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா, குழல்னா என்னது? அது ஒரு கருவி. அப்போ அதை வச்சு சொல்லிடலாம் கருவி ஆகு பெயர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது அப்படின்னா, பருப்பு உள்ளதா அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா நமக்கு தேவை, அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்குறதுக்காக தான் வந்து பருப்பு உள்ளதா அப்படின்னு நம்ம வணிகர்கிட்ட கேட்குறோம். அப்போ இது வந்து கொழல் வினா. கொழல் அப்படின்றதுனா நம்ம கேட்டு வாங்குறது, நம்ம வாங்குறதுன்னு அர்த்தம். இதே கொடை அப்படின்னா நம்ம கொடுக்கறது. இப்போ வந்து ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேட்குறது, பள்ளி புத்தகம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்காக கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது வந்து கொடை வினால வரும். இது வந்து பருப்பு உள்ளதா அப்படின்னு வணிகரிடம் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அது வந்து கொழல் வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. அதாவது 2 சீர்களை பெற்று வந்துச்சுன்னா அது குறளடி, 3 சீர்களை பெற்று வந்தால் அது சிந்தடி, 4 சீர்களை பெற்று வந்துச்சு அப்படின்னா அது நேரடி இல்லைன்னா அளவடி. நேரடி இல்லைன்னா அளவடி வரும். அதே 5 சீர்களை பெற்று வந்துச்சு அப்படின்னா அது நெடிலடி, 6 சீர்கள் இல்லைன்னா 6க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது வந்து கழி நெடிலடி. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 சீர்களை பெற்று வரக்கூடியது தான் வந்து நேரடி இல்லைன்னா அளவடி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தலையுடைய வகையறி சொல்கிறாங்க. அதில் காய்முன் நிறை வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. தலை அப்படின்றது எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எழுத்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தலை எழுத்து, தலை 7 வகைப்படும். இதில் காய்முன் நிறை வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. காய்முன் நிறை வருவது கலித்தலை. மொத்தம் 7 வகை என்னென்ன? நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை அப்படின்னு 7 வகைப்படும். இதில் காய்முன் நிறை வருவது என்ன அப்படின்னா கலித்தலை. அதே காய்முன் நேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெண்சீர் வெண்டலை. அதே கனிமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். இந்த செய்யுள் வகை அமைந்துள்ள நூல் என்ன அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவள்ளுவ மாலை. இதை வந்து பாடியவர் யார் அப்படின்னா இறையனார். இங்கே பார்த்தீங்கன்னா தெய்வம் அப்படிலாம் வந்துருக்கு பாருங்க. தெய்வம், திருவள்ளுவ அப்படின்றதே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திருமலர், இந்த இடத்துல வள்ளுவன் வாய்ச்சொல், அது வந்து திருவள்ளுவ மாலை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெய்வம் அப்படின்றதுனால இறைவனை குறிக்குது. அப்போ இறையனார் வந்து இதை பாடியிருப்பார். திருவள்ளுவ மாலை அப்படின்றது வந்து 55 புலவர்கள் வந்து 55 பாடல்களை வந்து 53 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தீரா இடும்பை தருவது எது? தீராத இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயமை. ஒரு செயலை வந்து நம்ம ஆராயமாக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து தீராத இடும்பை தரும். அதே மாதிரி பயப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதுவும் நமக்கு தீராத இடும்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராயமை, ஐயப்படுதல் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இது எல்லாமே வந்து 8 தொகை நூல்களில் வரக்கூடியது. நாலடியார் அப்படின்றது தான் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது. இதை வந்து யார் தொகுத்துருப்பா? பதுமனார் தான் பார்த்திங்க அப்படின்னா இது தொகுத்திருப்பார். இதை பாடியவர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம், கரெக்டு தான். கம்பராமாயணத்துடைய பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர், இதுவுமே கரெக்டு தான். கம்பராமாயணத்துடைய உட்பிரிவுக்கு வந்து காதை என அழைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. காதை வராது, படலம். கம்பராமாயணத்துக்கான உட்பிரிவு என்ன அப்படின்னா படலம். கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல் தான். அதாவது வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தான் இவர் வந்து கம்பராமாயணத்தை வந்து எழுதியிருப்பார். அப்போ இது வந்து வழிநூல் தான். இதுவும் வந்து கரெக்டு தான். இப்போ பொருந்தாதது சி மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் மொத்தம் 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதுவே தொகுப்பித்தவர் அப்படின்றது யானை கட்சிய இரும்பொறை தான் பார்த்திங்கன்னா தொகுப்பித்திருப்பார். பூரிக்கோ அப்படின்றது வந்து குறுந்தொகை தொகுத்தவர் தான் வந்து பூரிக்கோ. அதே வந்து உருத்திர சன்மர், உக்கிர பெருவழுதி அப்படின்றது அகநானூரை தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மர். அகநானூரை வந்து தொகுப்பித்தவர் வந்து உக்கிர பெருவழுதி. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. துஞ்சல் அப்படின்றதுனா சோம்பல், தமியர் அப்படின்றது வந்து தனித்தவர், தாழ்னா முயற்சி, நோன்மைனா வலிமை. அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப்.
புறநானூற்றில் சில பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர், அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்னா நம்ம நாதமுனின்னு சொல்லலாம். அதுக்கு உரையை வழங்கியவர் யார் அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமியேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா திருநாவுக்கரசர். இது வந்து பெரிய புராணத்தை இடம்பெற்றிருக்க வரி. அதாவது பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமியேன் யான் என்றவர் வந்து திருநாவுக்கரசர். இந்த நூல் இடம்பெற்ற நூல் வந்து பெரிய புராணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஒல்லை அப்படின்னா விரைவு, ஒல்லைனா விரைவு, ஈருனா எல்லை, மேதினா எருமை, அங்கனர்னா சிவன். அடுத்து பார்த்தீங்கன்னா குருசு என்பதோடைய பொருள் என்ன அப்படின்னா சிலுவை தான் வந்து குருசு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. அதே வந்து கிறிஸ்துவ நூல் அப்படின்றது வந்து தேம்பாவணி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னருடைய அவையில் தான் வந்து இவர் அலுவலராய் பணிபுரிஞ்சிருப்பார். இவருக்கு வந்து திவ்ய கவி அப்படின்ற ஒரு பட்டப்பெயரும் இருக்குது. திவ்ய கவி யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தாத இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ராஜராஜ சோழ நூலா வந்து ஒட்டக்குத்தர், இது கரெக்டு தான். திருவேங்கட அந்தாதி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இதுவுமே கரெக்டு தான். மதுரை கலம்பகம் அப்படின்றது குமரகுருபரர், இதுவுமே கரெக்டு தான். முக்கூடர் பல்லு அப்படின்றது இது யார் ஏற்றினாங்க இது வரைக்கும் தெரியாது, அப்போ தெரியாதுன்னு தான் வரணும். அதே மாதிரி நாதக்குத்தனார் வந்து எந்த நூலை எழுதியிருப்பார் அப்படின்னா குண்டலகேசி தான் நாதக்குத்தனார் வரும். அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் யார் அப்படின்னா உமறு புலவர். கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் வந்து உமறு புலவர் தான் வந்து சீரா புராணத்தை வந்து ஏற்றியிருப்பார். சீரா புராணம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னா அப்துல் காதர் மரக்கியார், அதாவது வள்ளல் சீதகாதியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து இவர் சீரா புராணத்தை வந்து ஏற்றியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை வந்து ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். அவருடைய பெயர்லேயே இருக்குது சுந்தரம் பிள்ளை. இவர் வந்து மனோன்மணியத்தை ஏற்றிருப்பார்னு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி இவருக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து மனோன்மணிய சுந்தர பிள்ளை அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகமும் அமைச்சிருப்பாங்க. இந்த சுந்தரம் பிள்ளை அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். அவர் பேரிலே இருக்கிறதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் பார்த்திங்கன்னா பாரதியார். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவியில் முடியும், அதனால் ஈஸியாக நம்ம கவிராயர், பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மக்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் கவிஞனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சாலை இளைஞரன். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின். புரட்சி முழக்கம், உரை வீச்சு, இதெல்லாம் வந்து சாலை இளைஞரன். பூத்தது மானுடம், இதெல்லாம் வந்து சாலை இளைஞரன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது அப்படின்னா பெருநாரை. முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. அடுத்தது பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்துடைய பெயர் என்ன அப்படின்னா புஷ்பவல்லி. புஷ்பம் அப்படின்னா பூ வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, புஷ்பவல்லி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் வந்து முதலாக எழுதி நடித்த நாடகத்துடைய பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. அதாவது பாரதியாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அதே சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மறைமலையடிகள். மாணிக்க வாசகர் மறைமலையடிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து மறைமலையடிகள். யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் அப்படின்னா உவேசா சாமிநாதர் தான். இவருடைய ஆசிரியர் தான் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தேவிநேய பாவனர் எத்தனை நூல்களை படைச்சிருக்கார் அப்படின்னா 43 நூல்களை வந்து படைச்சிருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி அப்படின்ற சமய நூலை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர். இது என்ன நூலுன்னு கேட்பாங்க. ஞான கண்ணாடி அப்படின்றது வீரமாமுனிவருடைய என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து சமய நூல் அப்படின்றத பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோயில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது வந்து முதலாம் ராஜராஜன் தான். இவர் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தட்சிணமேரு அப்படின்ட்டு வச்சுருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், ரொம்ப நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் என்னென்ன அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து பார்த்திங்கன்னா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தோடைய பெயர் என்ன அப்படின்னா கலர் நிலம். இது வந்து தன்மையின் அடிப்படை 3, அதாவது நிறத்தின் அடிப்படையில் அப்படின்னா செம்மண் நிலம். அதே தன்மையின் அடிப்படையில்னா கலர் நிலம். அதே வந்து அந்த சுவையின் அடிப்படையில் அப்படின்னா உவர் நிலம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி, இதில் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது அந்த பறை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினா தொண்டகப்பறை, முல்லைனா ஏர்கோட்பறை, மருதம்னா மணமுழா, பாலை அப்படின்னா துடி, நெய்தல்னா மீன்கோட்பறை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. பெரும்பொழுது அதோடைய மாதத்தோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில், முதுவேனில் அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். லாஸ்ட்டில் இளவேனில் முதுவேனில் இருக்கு இல்லைங்களா, அந்த இளவேனிலேருந்து சித்திரை வைகாசி அப்படின்றது இளவேனிலுக்கு வரும். அதே வந்து ஆணி ஆடி அப்படின்றது வந்து முதுவேனிற்கு வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் மேலே போய்டும். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி வந்து என்ன வரும்னா கார்காலத்துக்கு வரும். அந்த மாதிரி வந்து கீழே 2க்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக அது வந்து முடிஞ்சிடும். அப்போ கார்காலத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது கார்காலத்து சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி முடிஞ்சிச்சு. அப்போ ஆவணி, புரட்டாசியில் வரும். ஆவணி, புரட்டாசி. அதே முன்பனிக்காலம் அப்படின்றது வந்து மார்கழிக்கு, தைக்கு வரும். முதுவேநீர் காலம் வந்து ஆணி, ஆடிக்கு வரும். குளிர்காலம் அப்படின்றது ஐப்பசி, கார்த்திகைக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல், இந்த 3ம் எவ்வுயிர்களுக்கு உரியது அப்படின்னா கரையான் எறும்பு. ஓகேங்களா, அதாவது உடலும் இருக்கும், அதே மாதிரி வாய் இருக்கும், சுவைக்கிறதுக்கான வாய் இருக்கும், மூச்சு வர்றதுக்கான மூக்கு இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கரையானுக்கும் எறும்புக்கும். அதே வந்து ஓரறிவு அப்படின்னு அதை உற்றறிதல் உடல் மட்டும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புல், மரம், அந்த செடி கொடிகள் இதெல்லாம் வந்து சொல்கிறோம், அது வந்து ஓர் உயிர். அதே வந்து 2 உற்றறிதல் இருக்கும், சுவைத்தல் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்பியில் வரும், சிப்பி, நத்தை அப்படின்றது. அதே வந்து 4 உற்றறிதலும் இருக்கும், சுவைத்தலும் இருக்கும், நுகர்தல் இருக்கும், பார்க்குறதும் இருக்கும், கண்ணும் இருக்கும். அது இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நண்டில் வரும். அதே மாதிரி வந்து எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து பகுத்தறிவுற இது மட்டும் இருக்காது. கண் இருக்கும், காதுமே இருக்கும். இப்போ வந்து உற்றறிதல் உடல் இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது பறவை இனம் அந்த மாதிரி வரும். பறவை, விலங்குலாம் வரும். நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். அந்த பகுத்தறிவு சிந்தனையும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆறறிவு, அது வந்து மனிதன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. வேறு இல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வேறு ப்ளஸ் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு வினையை வந்து எதிர்மறை வினையாக மாற்ற சொல்கிறாங்க. உடன்பட்டு இது பண்ணுறது. அப்போ வருவான், வருகிறான், வருகின்றான், இதெல்லாம் வந்து உடன்பாட்டு வினை. இப்போ இங்கே வந்தான் அப்படின்றதுக்கான எதிர்மறை தான் கேட்டிருக்காங்க. வந்தானுடைய எதிர்மறை என்னது? வந்திலன். அடுத்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம், இதில் வந்து பொருந்தாத சொல்லை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அது 5 திணையில் வந்து ஒன்று இல்லம் அப்படின்றதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டினை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிளி அப்படின்னா பயம், கிழினா கிழித்தல், கிளி அப்படின்றது ஒரு பறவை. கிளி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கிளி அப்படின்றது வந்து பயம். நம்ம வந்து யாராவது கிளி விட்டாங்கன்னா கிளி விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளி விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அரசனை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி. கோ பார்த்திங்கன்னா அரசன், கோனா அரசன். அதே அப்படின்னா பசு, கா அப்படின்னா சோலை, பூ அப்படின்றது ஒரு மலர். அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றான், இதுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னா பெரு அப்படின்றத இதுக்கான வேர் சொல். பெற்ற அப்படின்றது வந்து பெயரெச்சம், பெற்று அப்படின்றது வினையெச்சம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வா என்ற சொல்லுக்கான பெயரெச்சத்தை குறிப்பிட சொல்கிறாங்க. வா அதுக்கான பெயரெச்சம் பார்த்திங்கன்னா வந்த. இதே வந்து அப்படின்றது வினையெச்சன், வந்தான் அப்படின்றது வினைமுற்று, வருதல் அப்படின்றது தொழிற்பெயர். அடுத்தது அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறி சொல்கிறாங்க. இல்லை வந்து சா வரிசையில், அதுவும் சே வரிசையில் கொடுத்துருக்காங்க. சேனே வந்துருச்சு. 2வது எழுத்தை பார்க்கணும். அது வந்து அதுக்கு காங்யா, சாங்யா, டால வரும். அதுக்கப்புறம் டா வந்ததுனால செடி வரும். டாக்கு அப்புறம் தான் பா வரும். பாலே வந்து இப்பு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதாவது மெய்யெழுத்தில் வர்றது தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ இப்பு, செப்பு, அதுக்கப்புறமா
இல்லு லா வரும், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தான் இன்னு வரும். அப்போ ரெண்டாவது எழுத்து பார்த்தோன்னாவே நம்ம முடிச்சுக்கலாம். செடி, செப்பு, செல்வம், சென்னை. ஃபஸ்ட் எழுத்து பார்க்கணும். ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். ரெண்டாவது எழுத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மெய்யெழுத்து எது ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. இது எப்படி ஒழுங்குபடுத்தி எழுதலாம் அப்படின்னா மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை வந்து எழுத சொல்கிறாங்க. கொள்ளையிலே குலுங்குவன யாவை, இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். கொள்ளையிலே குலுங்குவன யாவை அப்படின்னா வாழை பலா மாங்கனிகள் அப்படின்றது வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறள் எப்படி வரும் அப்படின்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து அப்படின்னு வரும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுது. அதாவது கொக்கு எப்படி வந்து தன்னுடைய காலத்துக்காக காத்திருந்து பொறுமையாக இருந்து அந்த இறை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து எப்படி அந்த இறையை பிடிக்குதோ அதுபோல் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய காலத்துக்காக கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து அந்த காலம் வரும்போது டக்குன்னு வந்து பிடிச்சிக்கணும். நம்ம எக்ஸாம் படிக்கிறதே வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். அந்த காலம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கும், ஆனால் அந்த காலம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான பொருள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை வந்து குறிப்பிட சொல்கிறாங்க. அதாவது பாத்திமா தமிழ் கற்பித்தாள், இன்னொருத்தவங்களுக்கு கற்பிக்கிறா, அதனால் இது வந்து பிறவினை வாக்கியம். இதே வந்து பாத்திமா தமிழ் கற்றாள் அப்படின்னா அது வந்து தன்வினை வாக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்தி தொடர். இதில் வந்து உணர்ச்சி தொடரோ இல்லை வினா அமைச்சோ இல்லை கட்டளையாக சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ இது வந்து செய்தி தொடராக தான் இருக்கும். அதாவது பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அப்போ இது செய்தி தொடர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணுக்கு தான் வந்து பெரிதும் தொடர்பு இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து 7 சீர்களை கொண்டு இருக்கும். திருக்குறளில் பார்த்திங்கன்னா 7 சீர், மேலே 4 கீழே 3 அப்படின்னு 7 சீர்களை கொண்டு இருக்கும். அதே மாதிரி அதோடைய அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள். அதை கூட்டினா 1 + 3 + 3 அப்படி கூட்டினா 7 வரும். அதே மாதிரி அது குறட்பாக்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா 1330, அதையும் கூட்டினாலும் 7 வரும். அதனால தான் வந்து திருக்குறளுக்கும் 7க்கும் வந்து பெரிதும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 என்ற எண் வந்து எத்தனை குறட்களில் வரும் அப்படின்னா 8. அடுத்து பார்த்திங்கன்னா பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஓகேங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டுமே லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அதே வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா நம்ம ஜி போப் சொல்லிடலாம். ஆனால் இவர் 2க்கு மட்டும்தான், அறத்துப்பால் பொருட்பாலுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் வீரமாமுனிவர். அடுத்து பார்த்திங்கன்னா 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி இயற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். அதே கலித்தொகையை வந்து தொகுத்தவர் யாருன்னா நல்லாந்தோனார். பட்டினப்பாலை கடிலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய சமயம் கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யார்? காரியாசன். அவருடைய சமயம் என்ன அப்படின்னா சமண சமயம். இதில் வந்து சிறுபஞ்ச மூலம் வந்து 97 வெண்பாக்களை கொண்டு இருக்கும். அதாவது 5 வேர்களை கொண்ட வந்து அமைஞ்ச நூல். இதுதான் வந்து நூல் தான் பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் சொல்வோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரக்கூடிய பாடல்கள் எந்த திணையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒற்றைப்படை 1, 3, 5, 7 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாலை. அதுவே வந்து 2, 8, 12, 18 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து குறிஞ்சிக்கு வரும். அதுவே 4, 14, 24, 34 4 நாளாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து முல்லை. அதுவே 6, 16, 26, 36 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மருதம். அதுவே வந்து 10, 20, 30, 40 அந்த மாதிரி 10 வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெய்தல் திணை. இது ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க, இது ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லாந்துவனார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர். இந்த நூல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நற்றிணை. நற்றிணையில் தான் வந்து இந்த வரி இடம்பெற்றிருக்கும். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர். இதில் பார்த்தீங்கன்னா நான்னு ஒரு 3 தடவை வந்திருக்கு. அப்போ ஈஸியாக வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நட்டோர், நஞ்சும், நனி நாகரிகர் இப்படிலாம் வந்துச்சுன்னா அது நற்றிணை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொன்மு. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா கொன்மு அப்படின்னா மேகம். நமக்கு வந்து முகில்னா மேகம் தெரியும், இங்கே மூளை முடியுது. அப்போ வந்து கொன்மு அப்படின்றது வந்து முகில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மேகம் அப்படின்னு சொல்லிங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடலுடைய வகைகள் கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம். இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா. திருவிக்கா தான் வந்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருப்பார். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமன். அனுமனுக்கு தான் வந்து சுந்தரன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவோம் இவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களை ஒன்று என்ன அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செயல். சிலப்பதிகாரத்திற்கு நிறையா சிறப்பு பெயர் இருக்குது. அதாவது வந்து குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயங்கொண்டாருடைய சமகால புலவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஜெயங்கொண்டாருடைய சமகால புலவர் வந்து ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஸ்டின் தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளுடைய எண்ணிக்கை. தமிழ் விடு தூது அப்படின்றது வந்து ஒரு தூது இலக்கியம். இந்த தூது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயில் இலக்கியம் இல்லைனா சந்தி இலக்கியம் அப்படின்னு அழைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 268 கன்னி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆசிரியர் பெயர்லாம் வந்து இது வரைக்கும் தெரியல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயர் தான் பார்த்திங்கன்னா திருமலை முருகன் பல்லுடைய ஆசிரியர். பல்லு அப்படின்றது வந்து உழத்தி பாட்டு வரக்கூடியது. புலன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லை வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி அழகிய பெரியவன் அப்படின்றது வந்து எதிலி குருவிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா 11th புக்கில். எதிலி குருவிகள் அப்படின்றது வந்து அழகிய பெரியவன் எழுதியிருப்பார். அதே மாதிரி திரிகுட ராசப்ப கவிராயர் பார்த்திங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சி வந்து திரிகுட ராசப்ப கவிராயர். அடுத்து பார்த்திங்கன்னா நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா விருத்தப்பா அப்படின்றது வந்து நீலகேசி வந்து எந்த பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா விருத்தப்பா. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுலாம் பார்த்திங்க அப்படின்னா நீல கலரில் வந்து கேசம் இருக்கவங்கள தான், நீல கலரில் உடம்பு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா விருது தராங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீலகேசி அப்படின்றது வந்து விருத்தப்பா. அதே மாதிரி முக்குடர் பல்லுக்குரிய பாவகை என்ன அப்படின்னா சிந்துப்பா. முக்குடர் பல்லுனா என்னது நம்ம சொன்னோம் இல்லைங்களா உழத்தி பாட்டு. அப்போ உழவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வியர்வை சிந்துவாங்க. உழவரெல்லாம் உழைச்சி வேர்வை சிந்துவாங்க. அப்போ சிந்துப்பா அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முக்குடர் பல்லுக்குரிய பாவகை வந்து சிந்துப்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே வந்து கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவேலி சித்தர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடம் இச்சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா கடம்னா உடம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னா மகேஸ்வர பூஜைன்னு தான் சொல்லிட்டு இந்த அடியாருக்கெல்லாம் உணவளிக்கிறத வந்து சிவநெறி வந்து இப்படி சொல்லுது, மகேஸ்வர பூஜை. அடுத்து வந்து திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருவாமூரில் தான் வந்து திருநாவுக்கரசர் பிறந்திருப்பார். அதே திருவாத ஊர் வந்து மாணிக்கவாசகர் பிறந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னா நம்ம வந்து தமிழ் அப்படின்னு வந்தவே நமக்கு பாரதாசன் தான் ஞாபகம் வரும். மோஸ்ட்லி வந்து தமிழ் பற்றி அதிகமாக வந்து பாரதாசன் பேசியிருப்பார். நாட்டை பற்றி வந்து பாரதியார் வந்து பேசியிருப்பார். அப்போ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்றது வந்து பாரதாசன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சிசு செல்லப்பா. இவர் வந்து எழுத்து என்னும் இதழை வந்து தொடங்கி வச்சிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வந்து 2001 வந்து வாங்கியிருப்பார். இப்போ ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நா பிச்சைமூர்த்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிச்சை எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா முள்ளு மாதிரி குத்துறவங்களும் இருக்காங்க, ரோஜா மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க, அன்பாக பேசுகிறவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக தான், இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நா பிச்சைமூர்த்தி அப்படின்றது வந்து முள்ளும் ரோஜாவும் அந்த நூலோட சிறுகதையோடைய ஆசிரியர் தான் நா பிச்சைமூர்த்தி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் அப்படின்னா 12 தொகுதிகள். இவர் ஆனந்தரங்கர் எழுதியிருப்பார் இல்லையா நாட்குறிப்புகள், அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தொகுதிகள் அப்படின்னா 12 தொகுதிகள். இவர் தான் பார்த்திங்கன்னா பெப்பிஸ், அதாவது இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வேலி என்னும் சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். வேலி என்னும் சிறுகதையுடைய ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். இவங்க ராஜம் கிருஷ்ணன் பார்த்திங்க அப்படின்னா வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கரிப்பு மணிகள், அதுக்கப்புறமா வந்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, இந்த மாதிரி வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்பு திருமேனிகளுடைய பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது அப்படின்னா சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் வந்து சோழர்களுடைய காலம். அடுத்து பார்த்திங்கன்னா உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலோடைய இருக்கும் அப்படின்னா விண்ணியல் அறிவு.
உலகம் உருண்டை அப்படின்றது விண்ணை பற்றி சொல்கிறது தானே, அதனால் விண்ணியல் அறிவு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுபாஷாபிமானம், இதோடைய பொருள் என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று. சுபாஷாபிமானம்ன்றது தாய்மொழி பற்று. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மையுடைய தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருக்கார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன். மோஸ்ட்லி தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்துலேயும் இந்தியன் ஒப்பீனியனில் எழுதியிருப்பார். தியாகத்தை பற்றி இந்தியன் ஒப்பீனியன்லையும், அதே மாதிரி தில்லையாடியுடைய வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் நிலைத்து நிற்கும் அப்படின்ற மாதிரி தென்னாப்பிரிக்கா நாங்கள் மென்ஷன் ஆகிருக்கோம். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யவனர்கள் எதனை சுமந்து அதற்கீடாக எதை ஏற்றி சென்றனர் அப்படின்னா, அதாவது பொன்னை சுமந்து அதுக்கீடாக மிளகை ஏற்றி சென்றிருப்பாங்க யவனர்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீதுன் விரும்பேல், இவ்வடியோடைய பொருள் என்ன அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்குமா, அதுக்கு தான் இது பொருள். மீதுன் விரும்பேல் அப்படின்றது என்ன அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அப்படின்றது. இது சொன்னவங்க யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் தான் திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்து பார்த்திங்கன்னா அரை வயிற்று, இது ரிப்பீட்டட் கொஷின், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினரான நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அடுத்து பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா பெரியார். மோஸ்ட்லி பெண்கள் உரிமைக்காக நிறையா பாடுபட்டிருப்பார் பெரியார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா அண்ணா தான். அண்ணா பார்த்திங்க அப்படின்னா நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியிருப்பார். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.